வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு கிளாஸ் டி மானோ ஆம்பிளிஃபையர் 120 வாட்ஸ் பவர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த பிக்சரில், இதுதான் அந்த போர்டு. இதோடைய காஸ்ட் வந்து 750 750 வரும். 120 வாட்ஸ் பவர். சப்வூஃபருக்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதாவது ஆம்பிளிஃபையருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக சப்வூஃபருக்குன்னு டிசைன் பண்ண இந்த போர்டு ஓன் போர்டு, ஓகேங்களா. இதில் கிளாஸ் டி டிபிஏ 3116D2 ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. இதில் நமக்கு கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை வோல்ட் வந்து 12 வோல்ட் டிசி. ஆம்பியர் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். நாய்ஸ் எதுவும் வராது. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கிட்ட இருக்கிற சப்புக்கு மேட்சிங்காக ஒரு போர்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நாம் ஏற்கனவே நிறைய போர்டெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ ஒரு எஸ்டிஏ குரூப் சப் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதில் டூயல் பவர் சப்ளை வரும். ஹெவி ஹீட் சிங் வரும். ஹெவியாக ஹீட் ஆகும். ஹீட் இஷ்யூ இருக்கும். கண்டிப்பாக அதில் சில இஷ்யூஸ் இருக்கும். நாம் இது வரைக்கும் அப்படி தான் நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். இப்போ நிறைய கிளாஸ் டி போர்ட்ஸ் வந்துருச்சு. அதில் பர்டிகுலராக இந்த போர்டு நல்ல குவாலிட்டி அவுட்புட் 12 வோல்ட் சப்ளை கொடுக்கலாம். இதில் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு லோ ஃப்ரீக்வன்சியை இதுக்குள்ளே ஃபீட் பண்ணணும். இந்த லோ ஃப்ரீக்வன்சியை கொடுக்கறதுக்காக இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல போட்டிருக்கு இல்லையா, என். இது வந்து என் சிக்னல் என். அடுத்தது கிரவுண்ட், அது தெரியும். இது உள்ளே கொடுத்துடலாம். லோ ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும், அதான் லோ ஃப்ரீக்வன்சி. கொஞ்சம் அதிகம்னா 180 ஹெர்ட்ஸ் வரைக்கும். கொஞ்சம் நல்லா ஹார்டு பஞ்சு வேணும், இல்லை சாஃப்டாக வேணும் அப்படின்னா நம்ம சப்ரி போர்டு இருக்கு இல்லையா, சப்ரி போர்டில் நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இதில் வர்ற அவுட்புட் இதில் கொடுத்தோன்னா இது பக்காவாக அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் வரதுக்காக ஸ்பீக்கர் ப்ளஸ் மைனஸ் இங்கே இருக்குது. ஸ்பீக்கரோட ப்ளஸ் இங்கே இருக்குது, ஸ்பீக்கர் மைனஸ். பொலாரிட்டி பார்த்து கொடுங்க. இந்த இடத்துல சப்ளை இருக்குது. சப்ளை இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போது இந்த பின் மைனஸு ப்ளஸ்ஸு, இது ஸ்பீக்கரோட அவுட்புட். சிக்னல் இன்புட் இந்த இடத்துல. இந்த இடத்துல இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 பாயிண்ட் வந்து ஒரு சுவிட்சு, மேனுவல் சுவிட்சு, ஸ்டாண்ட் பை. இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணால் தான் இந்த போர்டுக்கு சப்ளை போகும், இண்டிகேட் லைட் எரியும். அதுக்காக கொடுத்துருக்கு. இந்த போர்டு தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும். இந்த போர்டில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டவா, இந்த ஹெவியாக இருக்கக்கூடிய 2 காயில். ஓகே, நம்ம வேணால் பார்க்கலாம். இதுதான் போர்டு. இதான் போர்டு, ஓகேவா. இந்த ஹெவி காயில் பாருங்கள், பார்த்தா தெரியும். இந்த ஹீட் சிங் கொடுத்துருக்கு. அந்த கிளாஸ் டி போர்டுக்கு இந்த ஹீட் சிங்கே போதும். தேவைப்பட்டால் ஒரு ஃபேன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காயில் ஹெவியாக 2 காயில் இருக்குது. இந்த 2 காயில் ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டர், இந்த ப்ளூ கலருக்கு கெப்பாசிட்டர்ஸ், இதுதான் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த சிக்னலை ஃபார்ம் பண்ணும். கிளாஸ் டி போர்டை பற்றி தெரியும். நாம் கொடுக்குறது இன்புட் அனலாக் சிக்னல். அது என்னவா மாறும்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னலாக மாறி தென் மறுபடியும் 1 செகண்ட் இந்த அவுட்புட்டில் இருக்கக்கூடிய எல்சி ஃபில்டர் சர்க்கியூட் வழியாக ஃபுல்ஃபில் ஆகி மறுபடியும் அனலாக் சிக்னலாக அவுட்புட் வரும். நல்ல குவாலிட்டி அவுட்புட். நீங்கள் ஒரு சப்பு நல்ல மேட்சிங், ஒரு 10க்கு 10 ரூம் இருக்கணும். ஒரு 8 இன்ச்சு சப்புக்கு ரொம்ப சூட்டபிள். 10 இன்ச்சு கூட கொடுக்கலாம். இதில் 8 இன்ச்சு ரொம்ப நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும். இதுதான் இந்த போர்டு, ஓகேவா. இந்த போர்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ். இது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. கொஞ்சம் டியூன் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல தான் சிக்னல் இன்புட்டு, கிரவுண்டு, தென் வந்து ஒரு ஸ்டாண்ட் பை சுவிட்ச் இதில் இருக்குது. ரொம்ப சிம்பிளான சர்க்யூட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், ஓகேவா. இதில் இந்த டெர்மினலில் நம்ம சால்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கனெக்டர் ஜம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு சரி, எப்படி அவுட்புட் இருக்குது பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் லோ பட்ஜெட்டில் எப்படி அசம்பிள் பண்ணலாம், பர்டிகுலராக LA 4440 ஐசி யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அதில் எல்ஏ 44 பார்ட்டி ஐசியில் உங்களுக்கு இந்த சர்க்யூட் டூயல் அவுட்புட் 2 சேனல் அவுட்புட் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ஸ்டீரியோ அதை எப்படி மானோவாக பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் ஐடியா அதில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறது வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஐசி ஸ்டீரியோவுக்கும் ஒரு ஐசி மானோவுக்கும் டிசைன் பண்ணி ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் எப்படி லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சூப்பரான எஃபெக்ட் இருக்கும், அசம்பிள் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி எல்சிடி எல்இடி டிவி 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஆல் எஸ்எம்பிஎஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் எல்லாமே இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ். ஆன்லைன் உங்களுக்கு படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் உங்களுடைய ஒர்க் எது டிஸ்டர்ப் ஆகாது. ஒரு தொழிலை கற்று வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அதிகபட்ச எலக்ட்ரானிக் கேட்ஜெட் இருக்குது. அதெல்லாம் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வேணும். ஏன் அது நீங்களாக இருக்கக்கூடாது? எளிமையான முறையில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். வெரி ஆவரேஜ் பர்சன் கூட நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படின்னால உங்களுக்கு இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்கோம். பிளாக் டயக்ராம், ஸ்கிமேட்டிக் டயக்ராம், இதன் மூலிமா தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கோம். இது இருந்தால் போதும், யார் வேணால் சர்வீஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் லிட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். முயற்சி உங்கள்கிட்ட இருக்கணும். பயிற்சி இந்த சேனல் மூலிமா கண்டிப்பாக கிடைக்கும். டே பை டே உங்களுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ லாஸ்ட்டில் இதுதான் அந்த சர்க்யூட் கொடுத்துருந்தோம். இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சேம் பிளாக் டயக்ராம் நாம் இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஒரே ஒரு எல்ஏ 44 பார்ட்டி ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ எல்ஏ 44 பார்ட்டி ஃபார் ஸ்டீரியோ பர்பஸ் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல். இந்த போர்டு வந்து சப்புக்காக. இதில் அவுட்புட் வந்து 2 சேனல்லையும் வந்து 6 வாட்ஸ் ப்ளஸ் 6 வாட்ஸ், மேக்ஸிமம் 9 வாட்ஸ், அதுக்கு மேலே வராது. ஆனால் இதில் அவுட்புட் 120 வாட்ஸ், 10 மடங்கு அதிகம். நல்ல மேட்சிங் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது நல்ல லோ வால்யூம் வச்சுக்கலாம். இதில் என்ன பண்ணலாம், சப்போட வால்யூமை கூட்டி நமக்கு தேவையான அளவுக்கு சப்போட லெவலை கூட்டி சப் அவுட்புட்டை கேட்டுக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு 12 வோல்ட் சப்ளை. இதெல்லாம் 12 வோல்ட் சப்ளை கம்ப்ளீட்டாக. இந்த போர்டுக்கு எல்லாமே இதுக்கு 12 வோல்ட் சப்ளை 10 ஆம்பியர் வேணும். ஏன்னா இந்த போர்டு இருக்கிறதுனால இப்போது இந்த 12 வோல்ட்டு 5 வோல்ட் ரெகுலேட்டர் மூலிமா இந்த ப்ளூடூத் மாடல் வந்துடும். ப்ளூடூத் மாடல் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளூடூத் மாடல் இருக்குது. அதில் விலை குறைவு அப்படின்னா 100 ரூபாயில் இருக்குது. ப்ளூடூத் மாடல் 100 ருபீஸில் ஆரம்பித்து 1350 ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு சொல்லி தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். பாருங்கள், இது 092, இது 950 வரும். இது 072, இது ஒரு மாடல் இருக்குது. 062 இருக்குது, 083 இருக்குது, 82 இருக்குது, வெறும் 83 இருக்குது. மாதிரி நிறைய ப்ளூடூத் மாடல் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். இப்போது ப்ளூடூத் மாடலில் வர சிக்னல் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் சிக்னல் நேராக பேஸ் டேபிள் போர்டுக்கு போய் நான் பேஸ் டேபிள் போர்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த அவுட்புட் நேராக வால்யூம் கண்ட்ரோலுக்கு போய் வால்யூம் கண்ட்ரோலேருந்து பவர் ஆம்பிளிஃபையர் போய் பவர் ஆம்பிளிஃபையர்லேருந்து 2 ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ணும். 4 ohms 8 inch. இது ஒரு ரூட். இது முடிஞ்சிச்சு. சப்புக்கு அப்படின்னா சேம் ப்ளூடூத் மாடல்லேருந்து லெஃப்ட் ரைட் சிக்னல் எடுத்து சப்ரி ஆம்பிளிஃபையர் கொடுத்து சப்ரி ஆம்பிளிஃபையர் அவுட்புட் எடுத்து ஒரு அவுட்புட் தான் வெளியே வரும். கொடுக்குற 2 சிக்னல், அவுட்புட் 1 சிங்கிள் சேனல், ஒரு கண்ட்ரோல் சப் வால்யூம் கண்ட்ரோல். சப் வால்யூம்லேருந்து போர்டுக்கு இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கிறோம். ரொம்ப சிம்பிள். இந்த பிளாக் டயக்ராம் எப்பவுமே மெமரியில் இருக்கணும். எப்பவுமே மெமரியில் இருந்தால் நம்ம சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெரி லோ பட்ஜெட்டில் சூப்பராக ஒரு 2.1 ஹோம் தியேட்டரை அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே, சரி. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கலாம். இப்போது இந்த பிளாக் ரெட் இந்த ஒயர் வந்து உங்களுக்கு ஒரு பவர் சப்ளை ஒயர்.
இதுதான் வந்து இந்த டோட்டல் சர்க்யூட்டுக்கு வருது. இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு சப்போட மோனோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கண்ட்ரோல் இருக்குது. பவர் ஆம்பிளிஃபையர் LA 40/40, 2 சேனல் அவுட்புட், 2 ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. இந்த ஒயர் வந்து நேராக திக்கு ஒயர் சப்பு கொடுத்துருக்கேன். இந்த போர்டு தான் பவர் ஆம்பிளிஃபையர் சப்புக்கு. சப்போட மோனோ கண்ட்ரோல். இது சப் ப்ரீ போர்டு. அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீசெட் இருக்குது. இதுதான் மாடுல். ப்ளூடூத் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாடுலில் வர்ற அவுட்புட்லேருந்து நேராக இந்த பிடி போர்டுக்கும் ப்ளஸ் சப்ரி போர்டுக்கும் ரெண்டுக்குமே கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இது ட்ரிபிள் கண்ட்ரோல், இது பாஸ் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல். சர்க்கியூட் ஒரு தடவை காமிச்சிடும் உங்களுக்கு. இதான் சர்க்கியூட். அதாவது மாடுலிருந்து பேஸ் ட்ரிபிள் போர்டு, பவர் ஆம்பிளிஃபையர், ஸ்பீக்கர். மாடுலிருந்து ஓகேவா, பேஸ் ட்ரிபிள் போர்டு, 2 கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல், பவர் ஆம்பிளிஃபையர், 2 ஸ்பீக்கர். இங்கிலேருந்து சப்ரி போர்டுக்கு ப்ரீலேருந்து ஒரு மானோ ப்ளஸ் பவர் ஆம்பிளிஃபையர், ஒரு சப்பு. இது வந்து கொடுத்துருக்கு. இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஓகே, சிம்பிள். இப்போது ஒரு ட்ரையல் பார்க்கலாம், எப்படி அவுட்புட் இருக்குன்னு பார்க்கலாம். டியூன் பண்ணி வச்சுருக்கேன், பேர் ஆகிருக்கு. நல்ல குவாலிட்டி அவுட்புட் வருது. ரிலீஸ் பண்ணுறேன். ட்ரிபிள் ரைஸ் பண்ணியிருக்கேன். பேஸ், அது வால்யூம், வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிடறேன், கொஞ்சம் மட்டும் வச்சுறேன். சப் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இந்த சப்போட ஃப்ரீக்வன்சி லெவலை கொஞ்சம் குறைக்கலாம், கூட்டலாம். குறைச்சிட்டேன், இப்போ கூட்டுறேன். இந்த கண்டல் மூலியமாகவும் நான் என்ன பண்ண முடியும், கூட்ட முடியும். வேறு ஒரு சாங். சப்பு மட்டும் நல்ல குவாலிட்டி அவுட்புட் வந்துருக்கு. ஆக்சுவலாக இது வீடியோவில் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியாது. ஹெட்ஃபோன் போட்டிருந்தாலும் ஓரளவுக்கு தான் கேட்க முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். நீங்களும் அஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நல்ல குவாலிட்டி அவுட்புட் இருக்கும். போர்டு ஏதாவது தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.